வணக்கம் உறவுகள் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் தேவனுடைய சுத்த கிருபையால் நல்லா இருக்கிறேன். காலையிலேயே 5 மணிக்கு எழுந்து சபையாரோடு நாங்கள் கூடி ஜெபித்து தேவன் காலையிலேயே ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாக இன்றைய நாளை ஜனவரி மாதம் 12ஆம் தேதி இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு நாளாய் காலையிலேயே ஆரம்பித்திருக்கிறோம். காலையிலேயே நேரம் இப்போ 11 மணி ஆகுது. துரிதமான எனக்கு இருந்த ராந்திகள் எல்லாம் முடித்துவிட்டு திரும்ப மாலையிலும் ஒரு ராந்தி ஒன்று இருக்கிறது. அதையும் முடிக்க தேவன் கிருபை செய்வார் என்று சொல்லி நான் தேவனுக்குள் விசுவசிக்கிறேன். அதே போல் நான் ஒரு விடயத்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். என்னென்று கேட்டால், ஒரு நபர் என்னோடு அடித்து கதைக்கும் பொழுது அவர் நல்ல ஒரு மனிதர். அவர் கரத்தில் இந்த நாட்டுக்குரிய விசா இல்லை. அப்பொழுது அவர் எல்லாத்திலையுமே விருத்தி அடைந்து போயிருந்து என்னோட கதைக்கும் பொழுது சொன்னார், என்னால் ஒன்றும் செய்து கொள்ள முடியவில்லை. நான் மரணத்தின் விளிம்பை நேசிப்பதாக என்னோடு கதைத்திருந்தார். அது அவர் கதைக்கவில்லை, அவருடைய உள்ளத்தில் இருந்து அவரால் நினைக்கவும் இல்லை. ஏதோ ஒரு விதமான ஒரு கஷ்ட சூழ்நிலையில் அவர் அதை என்னிடம் சொன்னார். நான் உடனேயே அவர் சொல்லி வைத்த உடனே நான் திரும்ப மீண்டும் நான் அவருடைய தொலைபேசிக்கு அழைத்து, நீ எங்கு இருக்கிறாய்? இதை குறித்தும் வருத்தப்பட வேண்டாம். முதலாவது உனக்கு தேவையான போஷணம் எதையாவது சாப்பிடு. நீ ஏதாவது பல ஆகாரங்களை எடுத்துக்கொள். குளி நீரை குடித்துக்கொள். உன் தாகத்தை தீர்த்துக்கொள் என்று சொல்லி அவருக்கு சொல்லிவிட்டு அவருடைய காரியத்துக்காக நான் 3 நாளாக வாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஜெபிக்கும் பொழுது தேவன் சொன்னார் என்னிடம், அந்த நபரை குறித்து நீ தாகத்தோடு இருந்து ஜெபம் பண்ணுகிறாய். ஆனால் இந்த ஆண்டில் அந்த நபரை நான் சுகப்படுத்தி ஆசீர்வதித்து அவருக்கு தேவையான அனைத்தையும் சொல்வார் என்று சொல்லி தேவனுக்குள் நான் விசுவசிக்கிறேன். தேவன் அதை செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் விசுவசிக்கிறேன். ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள் அன்பார்ந்த தமிழ் சொந்தங்களே, நண்பர்களே, உறவுகளே. மரணம் எதற்கும் ஒரு தீர்வு கிடையாது. மரணத்தின் விளிம்பு வரை சென்று வந்தவன் நான். உங்களுக்கு சிறிய விடயத்தை சொல்லிவிட்டு நான் கடந்து செல்லுகிறேன். 1995ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 17ஆம் தேதி நான் உயிர் பிழைப்பனோ பிழைக்க மாட்டேனோ என்று சொல்லி ஒரு சூழ்நிலையில் நான் இருந்தேன். இது உண்மையான சம்பவம். என்னுடைய தாயாருக்கு கூட இந்த விடயத்தை நான் சொல்லுவதற்கு நிறைய யோசித்து, தகப்பனாருக்கு சொல்வதற்கு கூட நிறைய யோசித்து, நான் அமைதியாகவே காலம் முழுக்களும் இந்த விடயத்தில் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். உண்மையான சம்பவம் 95 11ஆம் மாதம் 17ஆம் தேதி. நான் நினைத்தேன், நான் மீண்டு வருவேனா வரமாட்டேனா என்று சொல்லி எனக்கு தெரியாது. ஆனால் அப்பொழுது நான் என்னுடைய மனதில் எழுந்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த வன்னி மலத்துடைய யூடியூப்பில் பொய்யான தகவல்கள் எதையுமே நான் பதிவு செய்ய மாட்டேன். நான் தற்பெருமையான மனிதனுமல்ல, நான் தேவனுக்கு உகந்தவன். நேற்றும் கூட போதகருடைய துணைவியார் அருமையான பிரசங்கத்தை வழங்கியிருந்தார். அதை கேட்கும் பொழுது தளர்ந்த ஆத்துமாக்கு குளிர்ந்த நீரானது போல் வார்த்தை இருந்தது. 95ஆம் ஆண்டு கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். 95 நான் மிக ஒரு நெருக்கமான சிக்கலுக்குள் மாட்டிக்கொண்டேன். அந்த சிக்கலுக்குள் நான் மாத்திரமல்ல, ஒரு 4-5 பேர் நாங்கள் உண்டாக ஒரு இடத்துக்குள் மாட்டப்பட்டு கொண்டோம். ஆனால் அந்த இடத்துக்குள்ளிருந்து எங்களால் வெளியே வருவோமோ வரமாட்டோமோ என்று உண்மையாக தெரியாது. ஆனால் கடைசி வரைக்கும் அந்த இடத்தில் எல்லாமே நடந்து முடிந்ததை என் கண்ணூடாக நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதில் அநேகர் இறந்து விட்டார்கள். நானும் இன்னொருவரும் மாத்திரம்தான் உயிர் பிழைத்தோம். இது உண்மையான கதை. இது பொய் பேசுவதற்கு இந்த வன்னி மலத்துள்ள யூடியூப்பில் நான் எப்பொழுதும் இடம் கொடுக்க மாட்டேன். அந்த இடத்திலிருந்து நான் மீண்டு வந்து மீண்டும் என்னை நான் கட்டுவதற்கு மிக அந்த மன உளைச்சலிலிருந்து வெளியே வந்து என்னை கட்டி எழுப்பதற்கு மிக பாரப்பட்டேன். பாரப்பட்ட போது நான் யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது
என்னோடு பயணப்பட்டவர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள். அப்பொழுது அங்கு ஒரு பெரியொரு சபையொன்று யாழ்ப்பாணம் கச்சேரி ரோட்டில் இருந்து ஒரு கொஞ்ச தூரம் போனால் பெரியொரு சபை ஒன்று இருக்கும். அந்த சபையில் எப்பொழுதுமே பாட்டு பாடி ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். எப்பொழுதுமே ஆராதித்து கொண்டு பாட்டு பாடிக்கொண்டிருப்பார்கள். நாங்கள் அந்த இடத்தில் போகும்பொழுது இவர்களுக்கு ஏன் இந்த வேலை என்று சொல்லி நாங்கள் அவர்களை ஏளனமாகவும் கேளனமாகவும் சிரித்த காலங்கள் உண்டு. ஆனால் இப்பொழுதுதான் நாங்கள் அதை உணர்கிறோம். தேவன் எங்களை எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக எங்களை தேவன் தேடிக்கொண்டிருக்கிறார் என்று சொல்வதை இந்த நாட்களில் நான் உணர்ந்திருக்கிறேன். ஆதலால் ஒன்றை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஒவ்வொருத்தரும் உலகத்தில் தான் வாழ்கிறீர்கள். உலகத்தில் உங்களுக்கு அனைத்தும் விசாலமாக கிடைக்கும். ஆனால் வெளியேற பெற்ற அன்பு, தேவனுடைய அன்பு பெற்றுக்கொள்வது மிக கடினம். அதற்கு எங்களுடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும், சிந்தனை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், செயல்கள் திறன்கள் அனைத்தும் இயேசு கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க வேண்டும். நான் உண்மையான விடயத்தை பகிர்ந்துவிட்டு செல்லுகிறேன். உங்களுக்கு தெரியுமோ தெரியவில்லை, இலங்கையில் பாஸ்டர் ராஜேந்திரன் என்று சொன்னால் தெரியாத ஜனங்களே இருக்க மாட்டார்கள். இலங்கையில் பாஸ்டர் ராஜேந்திரனிடம் எங்களுக்கு வேண்டப்பட்ட ஒருவர் அநேக நெருக்கமாக இருந்தார். அவர் இன்றைக்கு மரித்து போய்விட்டார். அவர் மரித்து இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் இன்றைக்குமே நல்ல மாதிரி இருப்பார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர். அப்படியான ஒரு ஊழியக்காரருடைய அன்பையெல்லாம் பெற்ற ஒருவர் என்னோடு இடைப்பட்டு பேசினார். நீண்ட காலங்களுக்கு முன்பு பேசிவிட்டு அவர் மறைந்து போய்விட்டார். இது உண்மையான சம்பவம். பேசும் பொழுது அவர் சொன்னார், தேவன் நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாக உன்னை எல்லா தேசத்திலும் உயர்த்தி வைப்பார் என்று சொன்னார். அதே போல நான் இங்கே வந்தேன் 2009. தேவன் எனக்கு விசாவை கொடுத்தார், எனக்கு வேலையை கொடுத்தார், வந்தவர்களுக்கு அனைவருக்கும் கொடுக்க வேண்டிய பணத்தேவைகள் அனைத்தையும் கொடுக்க வைத்தார், என்னை ஆசீர்வதித்தார். எனது குடும்பங்கள் எல்லாம் இங்கு வந்து என் கண்கள் காண கிருபை செய்தார். அந்த சபையில் நான் நிலைத்திருந்தேன். 2009 2013 வரைக்கும் நான் அந்த சபைக்காக ஓடினேன், உழைத்தேன், உண்மையாக ஊழியம் செய்தேன். ஆனால் தேவ ஆவியானவர் அவர்களுக்கு எங்களுக்கு ஒத்துப்போகாதபடி, அவர்களுடைய தரிசனத்துக்கு எங்களோட தரிசனத்துக்கு ஒத்துப்போகாதபடி நாங்கள் அந்த சபையில் இருந்து வெளியேறினோம். வெளியேறும் பொழுது என்னோடு பலர் வெளியேறினார்கள். வெளியேறும்போது என்னை கேட்டார்கள், வாங்கள் கூடி ஆராதிப்போம் என்று சொல்லி கேட்டார்கள். நான் ஒன்று மாத்திரம் சொன்னேன், எனக்கு தேவனுடைய அன்பை குறித்தும் வேதத்தை குறித்தும் வேதத்தில் எழுதப்பட்ட வசனங்களை குறித்தும் திட்டமும் தெளிவுமாக தெரியும். நான் உங்களோடு சேர்ந்து ஆராதிப்பதற்கோ நான் போதகராய் வருவதற்கோ நான் உங்களுக்கு அந்த விடயத்திலிருந்து நான் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் என்று சொல்லிவிட்டு நான் இன்னும் ஒரு ஸ்தாபனத்துக்கு தேடிப்போனேன். 2014 அங்கு போய் ஆராதித்து விட்டு அங்கு எங்களுக்கு எந்த வசனமும் எந்த இடரளமும் நடக்கவில்லை. நாங்கள் வெளியேறி தூரிடத்துக்கு வந்து விட்டோம். தூரிடத்துக்கு வந்த பின்பு எனக்கும் தேவனுக்கும் நெருக்கத்தை நான் குறைத்து கொண்டேன். ஆனால் இந்த நாட்களில் தேவன் என்னை தன்னை கிட்டி சேரும்படி என்னை நெருக்கி அழைத்து அன்பு செய்து வைத்திருக்கிறார். இப்பொழுது நான் வந்து ஒரு உண்மையும் உத்தமமுள்ள ஒரு போதகருடைய துணைவியார் பிள்ளைகளோடு நாங்கள் ஒரு ஆராதனை செய்து கொண்டு வருகிறோம். அங்கும் கூட நான் வந்து ஒரு சபையில் இருந்து ஒரு அங்கத்தவராய் ஜெபம் பண்ணி தேவனுக்கு வந்தவனாய் இருந்தால் போதுமே தவிர என்னை பாதர் என்று அழைப்பவர்கள் வன்னியில் இருக்கிறார்கள். அதி சீக்கிரத்தில் நான் இலங்கைக்கு இப்போதுக்குரிய காரியத்தை குறித்து சட்டத்தோடும் சட்டத்தரணிகளோடும் நான் கதைத்து கொண்டிருக்கிறேன். தேவன் எனக்கு இரக்கம் பாராட்டுவார். காரணம் என்னென்று சொன்னால், நான் தேவனை உண்மையாய் தேடும் பொழுது தேவன் என்னை உயர்த்த வேண்டிய தேசத்தில் என்னை உயர்த்துவார். என்னுடைய எல்லா காரியத்தை குறித்தும் என்னுடைய தம்பிமார்கள் என்னோடு பேசித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் வன்னி மலைத்துளி யூடியூப்புக்கு வந்து என்னை ஆதரித்து பெல்பட்டி நாமத்தை சர்ப்ரைஸ் பண்ணுறவங்க ஒவ்வொருத்தருக்கும் கோடான கோடி நன்றி. அதே போல் நேற்றைய இரவு நான் ட்ரெயினில் பயணித்து கொண்டிருக்கும் பொழுது 2 வயதான பிரெஞ்சுக்காரர் என்னோடு பயணித்து கொண்டிருந்தார்கள். பயணித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்களுக்கும் எனக்கும் நெருக்கிய ஒரு அன்பான பேச்சுவார்த்தைகளை அந்த இடத்தில் ஏற்படுத்திய தேவனுக்கு நன்றி. அவர்கள் வந்து பிரான்சின் கீழ்ப்பகுதியில் இருக்கிறார்கள்.
அவர்கள் வயதானவர்கள். அவர்கள் என்னோடு பேசும்பொழுது, "நீங்கள் எந்த நாடு?" நான் சொன்னேன், "என்னுடைய தாய் நாடு ஸ்ரீலங்கா. நான் இந்த தேசத்தில் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்" என்று. அவர்கள் என்னிடம் கேட்டார்கள். உண்மையை சொல்லுகிறேன். "அந்த இடத்துக்கு எங்களிடம் வருவீர்களா? எங்களுக்கு பல வீடு வாசல்கள் இருக்கிறது. எங்களுக்கு கடைகள் இருக்கிறது. அப்படியான இடங்களில் வேலையாட்கள் குறைவாயிருக்கிறது. எங்களோடு வந்து நீங்கள் இருக்க முடியுமா?" என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், "எனக்கென்று சொல்லி தேவன் எந்த இடத்தில் அழைப்பை வைத்திருக்கிறாரோ, எந்த இடத்தில் தேவன் என்னை நேசிக்கிறாரோ, அந்த இடத்தில் நான் இப்பொழுது பரிசில் ஆராதித்துக் கொண்டிருக்கிறேன். தேவன் என்னை ஆராதனை செய்கிற ஒரு இடத்தை தந்ததுக்காய் தேவனுக்கு நன்றி. அதேபோல அந்த குடும்பத்துக்காகவும் நான் பாரப்பட்டு ஜெபிக்கிறேன்." அவர்கள் வயதானவர்கள். நீங்கள் நினைக்கலாம், பணங்காசு பணங்காசு என்று சொல்லி, பணங்காசை வைத்திருக்கிற ஒரு மனிதர் என்னிடம் கேட்கிறார், "எங்களோடு வாருங்கள்" என்று சொல்லி. தேவனுக்கு உண்மையாய் இருங்கள். தேவன் அப்பொழுது உங்களை எல்லா தேசத்திலும் உயர்த்துவார். அதேபோல நேற்றைய ஆராதனை எங்களுக்கு மிக மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த ஆராதனையை நடத்தின ஊழியக்கார குடும்பத்துக்கும், அந்த விசுவாச பிள்ளைகளுக்காகவும் நான் தேவனிடம் ஜெபித்துக் கொள்கிறேன். எனக்கு பிரான் தேசத்தில் சபையோ, ஸ்தாபனங்களோ எதையும் உருவாக்குற எண்ணம் கிடையாது. நான் ஒரு இடத்தில் ஜெபம் பண்ணினால் போதும். என்னுடைய நோக்கம் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் போய் நான் பலத்தோர் ஊழியக்காரனாய் இறங்க வேண்டும். பலமாக ஸ்ரீலங்காவில் நான் ஊழியம் செய்ய வேண்டும். அதற்காக நாங்கள் தளம் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அனைத்து தளம் அமைக்கப்பட்ட பிறகு நான் என்னுடைய முதலாளியிடமே சொல்லியிருக்கிறேன், இந்த காலப்பகுதி வரை நான் உங்களோடு இருப்பேன். இந்த காலம் முடிந்து விட்டவன் நான் ஸ்ரீலங்கா தாய்நாட்டை சென்று விடுவேன் என்று சொன்ன பொழுது, என்னுடைய முதலாளி சொன்னார், "எப்பொழுதும் உனக்காக என்னுடைய ரெஸ்டாரண்ட் கதவு திறந்திருக்கும். நீ எப்பொழுதும் என்னோடு கூட இரு." 8 வருஷம் நான் காலங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் அவருக்கு. அந்த 8 வருடம் வரும்பொழுது நான் முடித்துக்கொண்டு என்னுடைய தாய்நாடான ஸ்ரீலங்காவுக்கு சென்று விடுவேன் என்று சொன்னேன். "நீ போய் வருவதற்குரிய சகல ஆயத்தத்தை நான் செய்து கொடுப்பேன்" என்று முதலாளி சொல்லியிருக்கிறார். அதேபோல நீங்களும் நல்ல பிள்ளைகளாய், உண்மை உள்ள பிள்ளைகளாய், உத்தமம் உள்ள பிள்ளைகளாய், பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளாய், நேர்மை உள்ள பிள்ளைகளாய், தெளிவுள்ள பிள்ளைகளாய், துல்லியமுள்ள பிள்ளைகளாய், நிதானமுள்ள பிள்ளைகளாய் தேவனுக்கு முன்பாய் நில்லுங்கள். தேவன் உங்களை அந்தந்த தேசத்தில் உயர்ப்பார். என்னுடைய சபைக்காக நான் எப்பொழுதும் பாரப்பட்டு ஜெபித்துக் கொள்வேன். போதகர் குடும்பம், விசுவாசிகளை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். அந்த இடத்தில் நாளும் நிலைத்திருந்து தேவனுக்காக காரியங்கள் செய்ய தேவன் எனக்கு கிருபை இரக்கம் பாராட்டுவார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெற்றுக் கொள்கிறேன். உங்கள் அன்பு நண்பன். நன்றி. வணக்கம்.